உன் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு பாத்துட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு. உட்காரு. பாத்தியா, மார்க்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே சூஸ் பண்ணி எடுத்துக்கோ. சுமதி, இனிமே நான் அவருக்கு பிடிச்ச கலர் தானே போட்டுக்கணும். Oh my God, இப்போல இருந்தே வா. சரி பரவாயில்ல. அப்ப அவரோட ஃபேவரட் கலர் என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஐயோ சுமதி, இந்தா பேசு. நானா? ரிங் போயிட்டு இருக்குக்கா, பேசு. அவர்கிட்ட நான் என்ன பேசுறது? ஏதாவது பேசு. பாரியா, இப்பவே டேஞ்சர் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பவும் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்காத. டேய் வாய் மூடு. ஹலோ ஹலோ, கால் பண்ணிட்டு பேசாம இருந்தேன்னு அர்த்தம். யாரு? டேய், நீ தப்பா கேக்குற. அந்த பக்கம் இருந்து ஏன் யாரும் பேசாம இருக்கீங்கன்னு கேளு. சுமாரா. ஹலோ, யாராவது லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. அது வந்து நான் தான் பேசுறேன். நான் தான் சௌமியா பேசுறேன். ஏய் எல்லாரும் சைலண்டா இருக்கணும். யோ நீங்களா? ஹலோ, சொல்லு. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? அது வந்து அது விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதான். என்ன? அது வந்து உங்களோட கலர் என்ன? கலரா? நீதான் என்ன பார்த்திருக்கல, நல்லா வெள்ளையா இருப்பேன். டேய் அருண், சும்மா இருக்கடா. கண்ணு தெரியாத உனக்கு? பின்னாடி வந்து இப்படி நிப்ப. நான் என்னென்ன பண்ணேன்? நீங்க தான் சடனா திரும்பினீங்க. எல்லா ரசியும் கீழே கொட்டிடுச்சு. என்னாச்சு? என்ன சொன்னாரு அவரு? வெள்ளை கலர்னு சொன்னாரு. வாட்? அக்கா, வெள்ளை கலர் வளையல் எல்லாம் எப்பவும் போட முடியாது. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். சரி, அதை விடுக்கா. சௌமியா, இங்க பாரு சுமதி, உனக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை எனக்கு எடுத்து வச்சிரு. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை தனியா எடுத்து வச்சுக்கோ, சரியா? இல்ல, இது எல்லாத்தையும் உங்க கல்யாணத்துக்காக வாங்கினது, சோ உங்களுக்கு தான். நான் இதை மேட்சிங் மட்டும் பண்ணி வைக்கிறேன். சுமதி, நீ எல்லாத்தையும் எவ்வளவு ஆசாசியா வாங்கியிருக்க. உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எனக்கே நீ கொடுத்துருவியா? அக்கா, அதனால என்னோட சாய்ஸ் நாட் ஃபார் சேல்க்கா. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்கிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணு தானே. ஆனா உன்னை கூப்பிட்டாங்கல்ல, நீ போ. சரி. ஹலோ, சாரி, ஃபோன் கீழே விழுந்துருச்சு, அதான் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எந்த கலர் இருந்தால் என்ன, இப்போ என்ன ஆகிட போகுது? நான் எப்போ உன்னை பார்த்தேனோ, மை காட், நான் இருக்கிற ஊர் எங்கே பார்த்தாலும் சரி கலர்ஃபுல்லாக தெரியுது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சது என்னவோ எதிர்பார்க்காம அமைஞ்சிருந்தாலும், முதல்ல கிட்னாப்பிங்,
அப்புறம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்ததெல்லாம் அப்புறம் திடீர்னு கல்யாணம் வேற. சரி, நீ ஒரு விஷயம் சொல்ல. இதெல்லாம் உன் விருப்பத்தோட தானே நடக்குது? உன்னை யாரும் ப்ரெஷர் பண்ணலையே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இந்த கேள்வி நீ சுமதி கிட்ட கேட்டிருந்தா நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உன்கிட்ட சொல்லிருப்பேன். ஏய், ஏதாவது சொல்லு. நீ பாட்டுக்கு இப்படி அமைதியை கேட்டுட்டு இருந்தா எனக்கு என்ன புரியும்? அது வந்து நான் சௌமியாவா இருந்திருந்தா உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருப்பேன். ஆனா நான் சௌமியா இல்ல. எது, நீ சௌமியா இல்லையா? எனக்கு இப்போ இந்த நம்பர்ல இருந்து தான் கால் வந்துச்சு. ஆ, இது என்னோட ஃபோன் தான். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் வந்து சுமதி பேசுறேன். அடி பாவி, நீ மிளகா பொடி. நான் பாட்டுக்கு வேணா எமோஷனை தனியா பேசிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னியா நீ? நான் ஏதாவது பேசுறதுக்கு நீதான் எந்த வாய்ப்பும் கொடுக்கலையே, அப்புறம் நான் எப்படி பேசுறது? எனிவேஸ், நான் போனை வச்சிடுறேன். ஏய், ஹலோ ஹலோ. சரியா போச்சு போ. என்னாச்சுமா? முகத்தையே எப்படி தொங்க போட்டு உட்கார்ந்திருக்க? எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? எங்க சரியா இருக்கு, ஒண்ணுமே நடக்கல. ஏமா, அவ வரலையா? சௌமியா அவ கூட போலியா? இத்தனை வருஷமா அவ ஏதாவது செஞ்சாளா? அவளை போய் நீ எதுக்காக நம்பிக்கிட்டு இருந்த? அவ எதுவுமே செய்யல, அவ போயிட்டா. சௌமியா அவ ரூம்ல இருக்கிற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா? உன்னை நாங்க அனுப்பி வச்சேன், நான் பைத்தியமா? சவால் விட்டு வர நீ? சௌமியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் என் மான மரியாதை எல்லாம் போயிடும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உன்னால அவளை கொல்ல முடியும், எங்கிட்ட விட்டுடு. நான் அவளை கொடுக்கிறேன், புரியுதா உனக்கு? ஏய், நான் ஒரு தாய்க்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால அவ மேல கை வைக்கிற உரிமை உனக்கு கிடையாது. ஒருவேளை அந்த 21 நாளுக்குள்ள அவ வெளியில வந்துட்டானா, அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நீ என்ன பார்க்க வரக்கூடாது, சௌமியாவையும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? மரியாதை போயிடுங்க. போ போ. நீ வாக்கு கொடுத்துட்டா நான் சும்மா இருப்பேனா? அவளால என் மானம் போறதை என்னால பொறுத்துக்க முடியாது. எல்லாரும் அந்த சௌமியாவை அனுப்பி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளும் கண்டிப்பா போவா. ஆனா புருஷ வீட்டுக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு. சரி சௌமியா, கண்ணை முடிக்கோ. ஏன்? ஏன்னா உனக்கு போட போற இந்த மெஹந்தி டிசைன்ல உனக்கு தெரியாம அவரோட பேரை நாங்க எழுத போறோம். நீ அதை தேடி கண்டுபிடிக்கணும். நீ எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறியோ அந்த அளவுக்கு அவர் உன் கண்ட்ரோல்ல இருப்பாரு. ஆனா நான் கண்ணு மூடிக்கிட்டேன்னா நீங்கெல்லாம் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம எனக்கும் என் கையில மெஹந்தி போடுறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓஹோ அக்கா, இந்த சடங்குல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். உன் கூட நானும் என் கண்ணை முடிக்கிறேன். நீயுமா? அட, நீ ஏண்டி கண்ணை மூடுற? அது ஏன்னா மேடம், என் அக்கா எல்லா ஃபன்னையும் நான் மிஸ் பண்றேன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல, அதனாலதான். அதுவும் இல்லாம என் அக்கான்னு எனக்கு உயிராச்சே.